எஸ் 3 பேர் டெபியூ பண்றாங்க. தீபேஷ், ராம்குமார் அண்ட் கிரண் கார்த்திகேயன். நல்ல ஷாட்டுங்க, நல்ல பிளேஸ்மெண்ட். இந்த மேட்சோட முதல் பவுண்டரியை பார்க்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஏங்க செம சார் இது. அழகா, அதாவது எதிரில ஒரு அனுபவசாலி இருக்காருன்னு நான் பார்க்க மாட்டேன். ஏன் ஆட்டத்தை நான் ஆடுறேன்னு ஆடி இருக்காரு. செம ஷாட். இந்த முறை இறங்கி வந்து அழகா அந்த பிளேஸ்மெண்ட் எடுத்த உடனே ஒரு ரேம்ப்கான முயற்சி. அவர் குறி வச்சது எங்கேயோ, ஆனா மேக்ஸிமம் ரிசல்ட் கிடைக்கும் போது சந்தோஷப்படலாம். இந்த ஷாட்டுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் ஒரு பவுண்டரி. இந்த முறை முதல் விக்கெட் மதுரை பேந்தர்ஸ். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிருக்கு அவருக்கு. அதான் பேட் மேல் பகுதியில் பட்டிருக்கு. டைமிங்கே கிடைக்கல. நல்லா கிராம்ப் பண்ணிருக்காரு. அண்ட் ஷார்ட் சைடு தேர்ந்தெடுத்து அடிக்க பார்த்தாரு. பட் ஃபீல்டர் கையில பந்து சமர்ப்பணம். இரண்டாவது விக்கெட் இந்த ஓவர்ல ராஜலிங்கம். ஒரு விக்கெட் இப்பதான் லூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த சான்ஸ் எடுக்கணுமா நவுந்து வீடு இருக்காரு. பட் ஈஸி கேட்ச் ஸ்வீப்பர் கவர்ல. Great to see all those things. Yes. All right, KB இன்னும் நிறைய பேசலாம். சொல்லும்போது ஒரு விக்கெட் வருது. சொல்லும்போதே ஒரு விக்கெட்டா? டைமிங் கிடைக்கல, ஹைட் தான் போச்சு, டிஸ்டன்ஸ் இல்ல. வேணா மிக்ஸ்அப்பா உள்ள வருதா? இன்னொரு விக்கெட் வந்து சேருதா? நின்ட்டாருங்க அப்படியே, வேணா அப்படின்ட்டு. ஆட்டேங்கப்பா, இருக்கிற அத்தனை குச்சியும் தெரிக்க விட்டுருக்காரு தீபேஷ். ஃபுல் லெங்த் டெலிவரியோட ஆரம்பம் செஞ்சிருக்காரு இந்த ஓவர்ல. பேக் இன்டு தி அட்டாக். இந்த மாதிரி மடக்கி அடிக்கிறதெல்லாம் நீங்க தமிழ்ல கேட்டு ரசிக்கலாம். எந்த கிரவுண்டா இருந்தாலும் அத காங்கர் பண்ணணும். இந்த மாதிரி ஷாட்ஸ் அடிக்க முடியும் ராஜ்குமாரால. குர்ஜப்னீத் ஒரு ஃபுல் டாஸோட துவக்கம். சஞ்சய் யாதவ் கிறிஸ்பா நேரா அடிச்சிருக்காரு. லாங் ஆஃப், லாங் ஆன். இருவரும் அவர் தம்பி சோனு. பட் இங்க ரசல் ராஜ்குமார் ஒரு விளாஸ் இருக்காரு தூக்கி. இந்த முறை ஷாட் அவுட் சைட் தி ஆஃப். கேட்ச்கான வாய்ப்பு, எந்த ஒரு தவறுதலும் இல்ல. ஃபுல்லா போயிருக்காரு. ஸ்டம்ப் பதம் பார்த்திருக்காரு. 174. அதுதான் மதுரை பேந்தர்ஸ்க்கு தேவைப்படும் இலக்கு. இந்த முறை ஒரு வீசி இருக்காரு ராம்குமார். அப் அண்ட் அவே. பிரமாதமான ஸ்ட்ரைக்குங்க ராம்குமார். இன்சைட் த லைன் ஆஃப் தி வால் வந்தாரு, வெளுத்து வாங்கி இருக்காரு. திரும்ப ஃபுல், திரும்ப உயரம் ஏராளம், தூரமும் தாராளம். திரும்ப இன்சைட் த லைன். இந்த முறை பேலன்ஸ் இல்ல. ஃபீல்டர் அண்ட் தேர்ட் டைம் லக்கி தாமரை கண்ணன். இந்த முறை பிளேட் ஆன். பேட்டுக்கும் பாலுக்கும் கைக்கும் நிறைய தூரம் இருந்துச்சு. ஆனா இந்த முறை கிடைச்ச சான்ஸ விட மாட்டேன் அப்படின்றாங்க. அழகா திருப்பியும் அதே இடத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், பார்சல் பண்றேன் பந்தன்றாரு. கேட்ச்ன்றது கால். அழகா வாங்கியிருக்காப்ல. இந்த முறை சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அழகா சுத்தி விட்டுருக்காப்ல. வெளில வந்தாரு. சேஃபஸ்ட் ஷாட் இன் தி புக் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல லைன், நல்ல லென்த் அண்ட் நல்ல முயற்சி. ஓ ஓ ஓ, அந்த செகண்ட் டச்ல கால் பட்டிருக்கு நம்புறேங்க. ஆஹா, அதாவது வித்தியாசமான ஷாட்ஸ்க்குலாம் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அப்பப்போ எங்களோட அனுபவமும் கை கொடுக்கும் அப்படின்றாரு ஆண்டனி. இந்த அப்பீலுக்கு அம்பையர் டைமே ஏத்துக்கலைங்க. ஸ்ட்ரைட்டா Pitching in line, impact in line, wickets hitting. லைட்டான ஒரு அர்ஜென்சி. 2 கால். ஸ்விட்ச் பண்ண போனாரு பேட்டர். அண்ட் மீண்டும் ஒரு விக்கெட் இந்த இடத்துல வந்திருக்கு. அதாவது இன்னைக்கு வேட்டை ஆடிட்டு இருக்காருங்க ராஜு. தீபேஷ் அப்படி அவுட் ஆகி அவரு டென்ஷன் ஆயிக்கல. ஓகே அப்படின்னு கிளம்பிட்டாரு. அப்பா, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு 4 ரன்கள். கொஞ்சம் அந்த பிரஷரை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸ்மார்ட் ஆடி இருக்காரு. செம்ம பேட்டிங் இது. ஒரு எஜான சத்தம் கேட்டுச்சு. பேட்டோட சத்தம் அம்பையர் செவி சாய்ச்சிருக்காரு. ஷோயபுக்கு பட்டு உடனே தெரிஞ்சிருச்சுங்க. ஒரு வீசி இருக்காருங்க. கேப்ல மிடோப்போட வலது புறத்துல ஒரு சக்க போட்டிருக்காரு சரவணன்.
அதிகுர் ரஹ்மான் ஆட்டம் இழந்திருக்காரு இங்க. முதல் பந்து ஆண்டனி தாஸ், மூணாவது விக்கெட், முத்தான விக்கெட். இந்த வாட்டி ஆண்டனி தாஸ் பிரமாதமான யாக்கர், ரொம்ப மூவ் பண்ணிருக்காரு அவுட் சைட் தி ஆஸ்டம் அதீக். பவர்ஃபுல் ஷாட்ங்க, குட் ஜப்னீத் சிங். முதல் பால் திரும்ப புல் தூக்கி அடிச்சிருக்காரு குர்ஜப்னீத். ஃபீல்டர் வேடிக்கை பார்க்கலாம். இந்த மாதிரி போடுவாரு, அதிர்ஷ்டம் போல வரும். ஆனா கரெக்டான நேரத்துல வந்திருக்கு மதுரை பேந்தர்ஸ்க்கு. புல் டாஸ், ஒரு வீர் இருக்காரு. லாங் ஆஃப், வேடிக்கை தான் பார்க்கணும். ஷார்ட் பால், திரும்ப ஒரு பிளாஸ்ட் இருக்காரு. ஃபீல்டருக்கு வாய்ப்பு இல்ல. ஓவர் தொடக்கத்திலே பிரஷர். கீப்பரை கடந்து போயாச்சு. யார்கர் குவிக்கா ஓடிட்டாரு. எதுவும் பண்ண முடியாது. மதுரை பேந்தர்ஸ் ஒரு த்ரில்லர் வென்று எடுத்திருக்காங்க. 173க்கு 7. கேப்டன் சுரேஷ் அதிரடி ஆட்டம். பார்க் பிளேல 66 ரன்.